உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். வெண்ணப்புலம் மாரவில பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் அருந்தியதாக சந்தேகிக்கப்படும் 5 உயிரிழந்துள்ளதாக நகர காவலர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 3 பேரின் சடலங்கள் வைக்கல பகுதியில் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 2 மாரவில ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கிலிருந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் 2 உயர் அதிகாரிகள் விலக தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. 2023 ஆண்டு மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்ட போது பொதுமக்களின் வரிப்பணமான 169 லட்சம் ரூபாவை தவறாக செலவிடப்பட்டதாக ரணில் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அரிசி உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கின்றது என மத்திய வேளாண்மை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் மத்திய வேளாண்மை அமைச்சருமான சிவராஜ் சௌகான் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சிலால் உருவாக்கப்பட்ட 25 பயிர்களில் 184 மேம்படுத்தப்பட்ட விதை ரகங்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். தென்னிந்திய இசையமைப்பாளர் AR ரகுமானின் பெயரில் கனடாவில் தெரு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் வாழும் பகுதிகளில் 2 இந்திய பிரபலங்களின் பெயர்கள் 2 தெருக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட பதவி விலக செய்யப்பட்ட வெனிசுலாவின் முன்னாள் தலைவர் நிக்கோலா மதுரா தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்ற விசாரணையின் போது நிராகரித்துள்ளார். மதுராவுக்கு எதிராக சுமத்தப்பட்ட 4 குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இன்று அமெரிக்க நீதிமன்றத்தில் தாம் குற்றமற்றவர் என மறுப்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸின் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதியாக JD வான்ஸ் இருக்கின்றார். இவரது ஒகியோ வீடு மீது மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார். சம்பவம் நடந்த போது வான்ஸ் குடும்பத்தினர் வீட்டில் இல்லை. இந்த செயல் JD வான்ஸ் அல்லது அவரது குடும்பத்தினருக்கு எதிரான இலக்கு தாக்குதலா என்பது புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அபுதாபியில் நடந்த கார் விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த குடும்பத்தினர் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் லத்தீப் என்பவர் தன்னுடைய மனைவி குழந்தைகளுடன் துபாயில் தங்கி பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அபுதாபியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு தங்களுடைய சிற்றுண்டில் வீடு திரும்பியிருந்தார். அப்போது அபுதாபி துபாய் சாலையில் அப்துல் லத்தீப் சிற்றுண்டு வந்து கொண்டிருந்த போது ஷகாமம் என்ற இடத்திற்கு அருகில் அவர்களது சிற்றுண்டி விபத்தில் சிக்கியுள்ளது. ஜப்பானில் கிமோனோ மாகாணத்தின் 6.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் 10:18 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலநடுக்கம் தீவிர அளவுகோலில் 5ஆம் நிலை கொண்ட வலுவான நிலநடுக்கம் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலாவை அமெரிக்கா நிர்வகிக்க இருப்பதாக வெளியான அறிவிப்புக்கு எதிராக 5 இலத்தீன் அமெரிக்க நாடுகளும் ஸ்பெயினும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. வெனிசுலா தலைநகருக்குள் பூந்து ஜனாதிபதி மதுரோ மற்றும் அவரது மனைவியை வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டன் நிர்வாகம் அந்த நாட்டை கட்டுப்படுத்தும் என்றும் அதன் எண்ணெய் வளத்தை பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2027 ஆண்டிலும் பிரித்தானியாவின் பிரதமராக தான் இருப்பேன் என பிரித்தானிய பிரதமராக கெய்ர் ஸ்டார்மர் உறுதிப்படுத்தி கொண்டுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தங்கள் அமைச்சர்கள் தொடர்ந்து பணி நீக்கம் செய்வதும் மாற்றுவதுமாக இருந்தார்கள். சுவிட்சர்லாந்தில் உள்ள மதுபான விடுதியொன்றில் நிகழ்ந்த தீ விபத்து நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக நடத்தப்படும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சுவிட்சர்லாந்துக்கு செல்கின்ற பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் அவர்கள் ஜெர்மனியில் 2025 ஆண்டில் புகலிட கோரிக்கையின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துள்ளது. 2023 ஆண்டில் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை 329.120 ஆகவும் 2024 ஆண்டில் புகலிட கோரிக்கையின் எண்ணிக்கை 229.751 ஆகவும் குறைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது.
தொடர்வது விளையாட்டு செய்திகள். ரூபன் அமோரிம் மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து அணியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. யுனைடெட் கால்பந்து அணியின் நிர்வாகத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்.